போற பக்கம் தூக்கி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 13 நாள் ஆயிடுச்சு. இன்னுமே வந்து அந்த விஷயத்தை பத்தி எல்லாருமே ஆராய்ஞ்சிட்டு தான் இருக்காங்க. சிபிஐ கூட இந்த விஷயத்தை பத்தி தேடிட்டு தான் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா வந்த தகவல் படி வந்து அந்த ஹாஸ்பிட்டலோடைய பிரின்சிபல், அந்த ஹாஸ்பிட்டலோடைய ஹெட்டே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில அவரே இந்த விஷயத்துல சிக்கி இருக்காரு. ஒரு குரூப்பான ஒரு விஷயம் இந்த விஷயமா நடந்திருக்கு, ஒருத்தர் மட்டும் பண்ணல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த கேஸோடைய சீரியஸ்னஸ் மாறி இருக்கு. அந்த கேஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான எந்த விஷயமே வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு நாட்கள் போகும். அப்படியே வந்து எப்போ இந்த விஷயத்தை எல்லாருமே மறக்கிறாங்க, இவங்களுக்கான ஒரு தண்டனையை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பல பேருக்கு தெரியவே தெரியாது. பல இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்ற விஷயமே தெரியும். இங்க எல்லாமே முடிஞ்சு சாப்பாடு ஆறி போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு உட்காருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கேவலமா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த இன்பிட்வீன் டேஸ்ல நடந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு பைக்ல லிஃப்ட் கேட்டிருக்காங்க நைட் டைம்ல. அந்த பைக்ல லிஃப்ட் கேட்டது அவங்க மிகப்பெரிய ஆபத்தா போயிருச்சு. அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்கான் அந்த பைக்கர் அப்படின்றவன். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 19 இது நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 13 வயசு பொண்ணை வந்து 8th படிக்கக்கூடிய பொண்ணை ஒரு குரூப் ஆஃப் 5 பீப்புள்ஸும் என்சிசி ஆஃபீஸருமே சேர்ந்து வந்து ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இதை தாண்டி வந்து இது இன்பிட்வீன் டேஸில் நடந்தது, அதுவும் நம்ம சென்னையில் நடந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுதான் இப்போ டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் சிவராமன் பேர் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. அதுக்கப்புறம் வந்து ஒரு மும்பையில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு இதே டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. அந்த குரூப் ஆஃப் பேஷண்ட் சேர்ந்து இதை டாக்டரை ரேப் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட இன்பிட்வீன் டேஸில் இந்த கொல்கத்தாவுடைய அட்டெம்ப்ட் இந்த போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த இன்பிட்வீன் டேஸில் நடந்துச்சு. இதை தாண்டி வந்து ஒரு தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு 86 ரேப் கேஸ் ஃபைல் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2500 ரேப் கேஸ் ஃபைல் ஆகுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. நம்ம எதில் முன்னாடி இருக்கமோ இல்லையோ இந்த மாதிரி கேடு கெட்ட செயலெல்லாம் முன்னாடி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம் தானே நம்மளுக்கு. ஸோ நான் அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கொல்கத்தாவை பற்றி எல்லாருமே வீடியோஸ் போட்டிருக்காங்க. யூடியூப்பில் வந்து கன்சிஸ்டன்ஸாக இதை பற்றின வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். நிறைய பேர் வந்து நிறைய விதமான தன்னுடைய கிரிட்டிசைசிங் ஒப்பீனியனும் வச்சுட்டு இருக்காங்க. என்ன மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு பொண்ணு மேடி அப்படின்னு நினைக்கிறேன், மேடியோடைய ப்ரொஃபைல் வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. நாங்கள் வந்து பாதுகாப்பே இல்லாமல் ஃபீல் பண்ணுறோம், கேவலமாக இருக்குது, அந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு நல்ல விதமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல விதமாக சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி வந்து அந்த பொண்ணுடைய கமெண்ட்ல அவங்க எதை பற்றி பேசியிருக்காங்களோ அதை பற்றி அந்த பொண்ணுடைய கமெண்ட்ல ஒரு இன்னொன்று புறம்போக்கு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கான். நான் வந்து உன்னை இந்த மாதிரி பண்ணா நீ இப்போ என்ன பண்ண முடியும்னு கேட்டிருக்கான். இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பொண்ணு மேலே இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவலநிலையும் உங்ககிட்ட நான் புரிய வைக்கிறேன். கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணுக்கு நீங்கள் என்ன அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய பாய்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். இதை வந்து பற்றி பேசி ஆகணும். இதை வந்து மூடி வச்சு இதை வந்து பார்க்காம இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டிக்குள்ளே இருக்கோம்ல, இதை தாண்டி இதை பிரேக் பண்ணி தம்பி நீ வந்து சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சிக்கோ, இந்த மாதிரி நீ ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்களை பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கொண்டு வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய உண்மையான கருத்து. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான்ல, ஒன்னால் என்ன பண்ண முடியும் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான்ல, அது எவ்வளோ கேவலமான விஷயம் நீங்கள் சொல்லி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு போக்சோ சட்டம் நிறைய விதமான ஆக்ட் வந்துருச்சு. ஆனாலும் இப்போ தான் நிறைய விஷயங்கள் தெரியுது. இந்த மாதிரி ஆக்ட் வரும்போது தான் நிறைய விஷயங்கள் தெரியுது. இப்போ 86 கேஸ் 1 டேக்கு நடக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி ஃபைல் ஆகாமல் மானத்துக்காக தன்னுடைய இதுக்காக ப்ரௌட்னஸ்க்காக வந்து இந்த மாதிரி கேஸை ஃபைல் பண்ணாமல் என்ன மாதிரி எத்தனை விஷயம் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் அவன் நிலை நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் இப்போதைக்கு ஒரு ரியாலிட்டியான விஷயம் அப்படின்றத நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பொண்ணுக்கு நீங்கள் என்ன ஒரு அவேர்னஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு அதிகமாகவே ஒரு பையனுக்கான ஒரு அவேர்னஸ் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இந்த விஷயத்தை நிறுத்த முடியும்.